ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ரஞ்சனி காயத்ரி கர்நாடக இசை இணையருடைய கச்சேரி பிரதமர் நரேந்திர மோடி முன்பாக அரங்கேறிய காட்சிகளை பார்த்தோம். நீண்ட நேரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று இரவு ராமேஸ்வரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு அமைந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தில் தான் அவர் தங்குகிறார். நாளை தனுஷ்கோடியில் சுவாமி தரிசனம் செய்கிறார். அங்கே வெளியில் குழுமி இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களுக்கு வணக்கம் வைத்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாகனத்தில் கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகள். இரண்டு முக்கியமான கோவில்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்றிருக்கிறார். காலை ரங்கநாத சுவாமி திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி, மாலை ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம். அங்கு அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பிரதமர் நரேந்திர மோடி 22 தீர்த்தங்கள்லையும் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டு பிறகு அங்கே ஏற்பாடாகியிருந்த பஜனை கச்சேரிகளெல்லாம் கலந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 11 நாட்கள் விரதம் இருந்து நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அயோத்தி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு முன்பாக பல முக்கிய கோவில்களுடைய வரிசையில் ஸ்ரீரங்கமும் ராமநாத சுவாமி திருக்கோவிலையும் கவர் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய பார்வைகள் இந்த விஜயம் பற்றி, உங்களுடைய இறுதி பார்வைகள். அதாவது இருக்கிற பகவானை வழிபடத்துக்கு உண்டான வழியில் நாதம், கீதம், வேதம் 3 சொல்லுவாங்க. இப்போ பார்த்ததெல்லாம் கீதம், அதாவது பாடல். நாதம்ங்கிறது வாத்தியம், ஒரு தவில், நாதஸ்வரம், அதெல்லாம் நாதம்னு சொல்லலாம். வேதம் மந்திரங்கள். பகவானை எப்படி வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ சற்று முன்னாள் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூட்டு ஒன்று கொண்டு வந்து ராமர் கோவிலுக்கு அர்ப்பணித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன, சென்னையில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூரில் ஒரு குடும்பத்தினர்கள் வாழை நார்னால் ஒரு சேலை, ஒரு புடவை ஒன்று நெய்து, வாழை நார்ங்கிறது நம்ம தெரியும், பூவெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய வாழை நார், அதில் கொஞ்சம் சில்க்கு, கொஞ்சம் பருத்தி சேர்த்து ஒரு 10 பெண்கள் ரொம்ப சிரத்தையாக ஒரு 10 நாட்கள் உட்காந்து சிரத்தையாக பண்ணி சீதாதேவிக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க. அந்த பக்தியோட மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாம், புடவை கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், வஸ்திரங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, ராமனுக்கு மட்டும் அந்த ராமன் நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம அதிகம் உச்சாடனம் பண்ணணும். அந்த மந்திரத்திற்கு உண்டான வலிமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். காஞ்சி மகாபிரிவர் சொல்லியிருக்கார், ராம நாமத்தை யார் ஒருத்தர் சொன்னாலுமே அந்த இடத்துல அனுமன் இருப்பான். ராம நாமம் சொல்கிறதுனால அவனுடைய துணைவியார் சீதை இருப்பார், சிவபெருமான் இருப்பார், மனைவி பராசக்தி இருப்பார், அப்பா அம்மா இருக்கிறதுனால பிள்ளைகள் 2 பேரும் இருப்பாங்க. எல்லாரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ராமநாமத்தை முடிஞ்ச வரைக்கும் நிறைய சொல்லுங்கோ அப்படின்னு மகாபிரிவர் சொல்லியிருக்கார். இப்போ மோடி கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஜபமாலையில் ஒரு மாலையில் ஒரு ஜபம் செஞ்சுட்டே வந்தார். அது நமச்சிவாய நாமமாக இருக்கலாம், ராமநாமமாக இருக்கலாம். அந்த நாமம் அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த காலத்தில், கலிகாலத்தில் நமது ஜென்மம் கிடைத்தேறுவதற்கு உண்டான ஒரே உபாயம். அதுதான் எல்லாரும். நன்றி திரு சுவாமிநாதன். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலையும் கூட ஆன்மீக பெரியோர்களை ராமகிருஷ்ணா மடத்தில் சந்தித்து பேசக்கூடும் என்று அறிகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.